பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, தேவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்கு ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேணும் அப்படிங்கிறத நம்முடைய தொகுதி மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு தொகுதி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில ஒரு சராசரி மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை கல்வி, மருத்துவம், குடிநீர், அதுக்கப்புறம் உணவு, இருப்பிடம். இதுல உணவு, இருப்பிடங்கிறது நம்ம உழைப்பில் வரக்கூடியது. இந்த கல்வி, குடிநீர், மருத்துவங்கிறது அடிப்படையில் இந்த மண்ணில் பிறந்த எல்லோருக்குமே கிடைக்க வேண்டியது. அந்த மூன்றையும் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அது கொடுக்க வேண்டியது கடமையா நாம் தமிழர் கட்சி நினைக்குது. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளோட படிப்புக்கும் உங்களோட மருத்துவ செலவுக்கு தான் அதிகப்படியான பணம் செலவழிக்கிறீங்க. அதை மக்களுக்கு இலவசமா அரசே கொடுத்துருச்சுன்னா மற்ற எந்த பொருளுக்கும் இந்த அரசுகிட்ட நம்ம கையெழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா 1000 அதுக்கு மேல, இதுக்கு இலவசம், அதுக்கு இலவசம், இதுக்கு தள்ளுபடி, அதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அனைவருக்குமான கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், அனைவருக்கும் குடிநீர், சமமான சமையல், கல்வி கிடைச்சுன்னா கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு தன்மானம் மிக்க வாழ்வு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறதுதான் நாம் தமிழர் கட்சியோட ஒரே கொள்கை. இந்த ஒற்றை கொள்கைக்காகவே, இன்னும் சொல்ல போனா எல்லோரும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இந்த கொள்கைக்காகவே எங்களுக்கு, அது எங்களோட விவசாய சின்னத்துக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே எங்களுக்கு வாக்கு செலுத்துறோம். நம்ம தொகுதியில விவசாயமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், நீங்க ஒரு வேட்பாளரா, ஒரு எம்எல்ஏ ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகால அரசியல் தேர்தல் வரலாறு, எவ்வளவு கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க, தோத்துருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் ஆனேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கும் போது, நான் உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி கல்வி, சுகாதாரம் முதல்ல அடிப்படை எந்த கல்வி குழந்தைகளும் இடைநிற்றல் இல்லாம கல்வி இருக்க வைக்கணும். அதுக்கு என்ன வேலை? அதே நம்ம தொகுதியிலே பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு அரசு உயர்நிலை பள்ளியோ மேல்நிலை பள்ளியோ பெரிய அளவுல இப்ப வாசு அப்படின்னு நம்ம தொகுதி சொல்றோம், அங்க இல்ல. சிவகிரி எடுத்தா சிவகிரில கூட கிடையாது. அதை நம்ம சரி செய்யும். மருத்துவம் நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா சிவகிரி தான் தாலுகா, அங்க ஒரு தரம் உயர்த்தப்பட்ட மிகப்பெரிய மருத்துவமனை, எல்லா உதவிகளும் கிடைக்கணும். குறிப்பா மகப்பேறு மருத்துவமனை. ஏன்னா நாம இங்க குழந்தை பிறந்தோம் அப்படின்னு ஒரு சூழல் வந்ததுன்னா 24 மணி நேரம் அந்த வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா தென்காசிக்கோ, ராஜபாளையத்துக்கோ, சங்கர கோயிலுக்கோ போக வேண்டியிருக்கு. அதை தடுத்து நிறுத்தி நம்ம பகுதியிலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. ரெண்டாவது, நான் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கணும், இப்ப பார்க்க போற எல்லாரும் நான் எப்ப சொல்லுவேன் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க, செண்பகவல்லி. இந்த செண்பகவல்லி பிரச்சனை கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளா நம்மகிட்ட தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்குது. அதை ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆய்வு செஞ்சு அதை தீர்ப்பதற்கு என்ன வழி? ஏன்னா இன்னைக்கு 2 மாநில பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வேளை ஒரு எம்எல்ஏவால சாதிக்க முடியாது அப்படின்னா உங்களோட இருந்து போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதே போல நம்ம பகுதியில தலையணை இருக்குது. தலையணை ஒரு சுற்றுலா தலமா மாத்தி அதை வருமானமிக்க பகுதியாக மாத்தணும். நம்ம இங்க இருந்து குளிக்கவே போக முடியல ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருக்குல்ல. நானும் உங்கள ஒருத்தம் தானே. இப்ப நம்ம மட்டும் இல்ல, நம்ம சொந்த பந்தம் யார் வந்தாலும் அவங்களை குளிக்க கூட்டு போறதுக்கான ஒரு சுற்றுலா தலமா மாத்தணும். அது போக வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா படிப்பு, அதே போல கல்வி, பள்ளிக்கு அடுத்து கல்லூரி. நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா அரசு கலை கல்லூரி இல்ல. அதை கொண்டு வரணும் சொல்றாங்க, கொண்டு வரல. அப்ப கட்டாயம் நம்ம தொகுதியில் ஒரு அரசு கலை கல்லூரி. அடுத்து தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம மேற்தொடர்ச்சிகளை விவசாயம் பேசுறோம். சோ விவசாய கல்லூரி அவசியம். தேவைப்பட்டால் சித்த மருத்துவ கல்லூரியும் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம பகுதி இது 3க்குமான பகுதியா நான் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் வேலை வாய்ப்பு அப்படின்னு போகும்போது இப்ப புளியங்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வெளிநாடு வரைக்கும் ஃபேமஸ் சொல்றோம். அந்த எலுமிச்சம்பழத்தை பதப்படுத்தப்படுறதுக்கு ஒரு கிட்டிங் தேவைங்கிறது எல்லாரோட கோரிக்கையா இருந்தாலும் கூட அதை இன்னும் செய்யல. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து மதிப்பு கூட்டுகிற பொருளா, ஏன்னா எங்களோட நாங்களோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நிலம், அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வளம், அதுல இருந்து வளர்ச்சி. சோ நம்ம நிலம் புளியங்குடி, அதுல இருந்து எலுமிச்சை வருது. இந்த எலுமிச்சை இருந்து என்னென்ன செய்யலாம்? ஊறுகாயா, ஜாஸா, ஜூஸா, என்னென்ன பண்ண முடியும்? அப்ப ஒரு ஃபேக்டரி, தொழிற்சாலை வச்சு படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடது. இப்ப இந்த பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா நீர் ஏற்க எல்லாரும் விவசாயமா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த குளங்களை குடிமராமத்துன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த உண்மையில குடிமராமத்து என்னன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த நாம் தமிழர் செஞ்சு காட்டி அந்த தண்ணி எப்படி மேன்மைப்படுத்துறோம்னு உங்களுக்கு புரியும். அடுத்ததா கரிவளத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துருக்குமா தெரியல, இல்ல இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியுமா இல்ல, கரிவளத்துக்கு எனக்கு ஒரு 4 கிலோமீட்டர் சென்னிகுளத்துக்கு பக்கத்துல ரயில்வே கேட்ட பார்த்துருப்பீங்க. அந்த ரயில்வே கேட்டுக்கு போறது இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் ரயில்வே நிலையம் இருந்தது. அந்த ரயில்வே நிலையம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு, எடுத்துட்டாங்க. அந்த ரயில்வே நிலையம் இருந்தா நம்ம தொகுதியில ட்ரெயின் வருதா நீங்க ஒரு சந்தேகம் இருந்தா பாம்புகள் சந்தையில தான் நீங்க பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா? ராஜபாளையம் நம்ம தொகுதி இல்ல. அதன் அடிப்படை அது விருதுநகர் மாவட்டம் வேற. அங்க நம்ம ஏறிக்கலாம், நம்மளோட தொழிலாளர்களோட சரி சிறக்கும். ரெண்டாவது அங்க நெசவு பகுதி மக்கள், அவங்க தங்களோட உற்பத்தி பண்ற பொருட்களை ஈரோட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கோ, ஒரு சாயம் பிடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமானதை அதை பயன்படுத்திக்கலாம். அப்ப அந்த இடத்த அதை சரி செய்யணும். அடுத்து தொகுதி முழுமைக்கும் இருக்கக்கூடிய மண், மலை, இந்த 3ஐயும் பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் ஒரு சட்டமன்ற ஒரு மக்களின் சேவகனா நான் அப்படி என்ன சொல்ல வரேன்னா, அதை உடைக்க மாட்டேன், அதை அள்ள மாட்டேன் அப்படி இல்லை. மற்ற மாசம் சொல்ற மாதிரி எனக்கு அள்ளக்கூடாது, உடைக்கூடாதான். ஆனா எனக்கு அது வேணும்.
என் பகுதிகளுக்கு தேவையான மக்களுக்கு மட்டும் அது பயன்படும் ஒழிய வெளி மாநிலத்திற்கு செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இது ரொம்ப குறைவா நேரத்துக்குள்ள உங்களுக்கு சொல்றதுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் பல இருக்குது. தேர்தல் காலங்களில் பொதுவா வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்க வரும்போது நான் உங்க வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு ஓரடி வருவேன் அப்படிலாம் சொல்றாங்க. வெற்றி பெற்ற பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு அவருக்கு கட்டி கொடுத்த சட்டமன்ற அலுவலகத்துக்கே வரமாட்டுக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திருப்போம். நீங்க ஒரு எம்எல்ஏவா வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னா உங்களுடைய அணுகுமுறை மக்களுக்கானது எப்படி இருக்கும்? உங்களுடைய அலுவலகம் எப்படி செயல்படும்? நீங்க எப்படி மக்களை வந்து தேடி போய் நீங்க எப்படி பண்ணுவீங்க? இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க ஓடி வருவன் செல்ல பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. இப்ப நான் சொன்னாலும் அது மிகுதியாருன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் நீ கேட்டதுனால நான் சொல்ல முடியாது. நான் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 19ல இருந்து 4 தேர்தல் இங்க நிக்கிறேன். நான் முதல் தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் 2019 நிற்கும் போதே என் மனசுல இருந்தது ஒண்ணுதான். நான் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட வாசு சட்டமன்ற தொகுதியிலே வாசுல தான் எனக்கு அலுவலகம் இருக்குன்னா என்னை வந்து எம்எல்ஏ வந்து நேரடியாக மக்களை பார்க்கணும், அவர் சந்திக்கணும், அந்த இதில் நான் மாற்றுக்கிறது உடையவன். ஸோ மக்கள் எங்களுக்காக தேடி வர வேண்டிய அவசியம். மக்களை தேடி வர்றதுக்கு தான் எங்களுக்கு சேவை வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட அலுவலகம் எப்பயுமே, அதாவது அலுவலக நேரமாவே செயல்படும். 24 மணி நேரம் செயல்படும் நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்க வேலை செய்யற பிள்ளைங்க வீடு குடும்பம் இருக்கு இல்லையா? அப்ப காலைல 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அவர் செயல்படுவாரு. நீங்க கொடுக்குற மனுவெல்லாம் அங்க வாங்கப்படும். கண்டிப்பா அந்த மனு எம்எல்ஏவை பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லோருக்கும் எம்எல்ஏவை நேரில் வந்து உங்களை பார்ப்பாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 மனு வந்தாலும் அத்தியாவசியமான மனு எதுங்கிறத பார்த்து அந்த பகுதிக்கு நான் வருகிற போது நானே குறைஞ்சபட்சம் 30 நாளைக்குள்ள அந்த மனுவை தேடி வந்து அறிஞ்சு பார்ப்பேன். சின்ன சின்ன தேவைகள் இருந்தா தொலைபேசியிலே அவங்ககிட்ட பேசிட்டு அதை முடிக்கிறதுக்கான என்ன வழின்னு பார்ப்பேன். கண்டிப்பா எம்எல்ஏவை தேடி மக்கள் வரக்கூடாது, மக்களை தேடிதான் எம்எல்ஏக்கள் வரணும். காரணம் சட்டமன்ற உறுப்பினர் என்பது மக்களுக்கான சேவை பணி. இன்னொன்று, நீங்க வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திலும் உங்க தொகுதி மேம்பாட்டு நிதியில எந்தெந்த தேவைகளுக்கு நீங்க வந்து நிதி ஒதுக்கிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க தொகுதி சார்ந்து முதல்வருக்கோ அந்தந்த துறை அமைச்சர்களுக்கோ கடிதம் கொடுத்தீங்கன்னா அதை வெள்ளை அறிக்கையா வருடந்தோறும் வெளியிடுறீங்களா? அது யாருமே பண்றது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா இது கூட கொஞ்சம் நினைக்கிறேன். இப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு, சட்டமன்ற தினந்தோறும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு நீங்க பார்க்க தேவையில்லை. இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கேன், இந்த தொகுதிக்காக மேம்பாட்டுக்கு என்ன உழைச்சிருக்கிறது என்னோட வெப்சைட்லயே நீங்க நான் யாரை போய் பார்த்து மனு கொடுத்துருக்கேன், எந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிருக்கேன், இல்ல இந்த நாள் எதுக்காக அழுத்தம் கொடுத்துருக்கேன், எந்த மக்களை போய் சந்திச்சிருக்கேன், என்ன மனு வாங்கியிருக்கேன், இது எல்லாத்தையுமே நீங்க எப்படி நீங்க ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா? அது மாதிரி நீங்க திறந்த வலை பல்கலைக்கழகமா கண்டிப்பா பாத்தீங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் நாங்க திருப்பி சொல்றது, நாங்கள் திறந்த நிலை பல்கலைக்கழகம். எங்களோட தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கிற கட்சி நாங்க கிடையாது. முதையே நாங்க வந்து ஒரு புத்தகத்தை போட்டோம், இதுதான் எங்க ஆட்சி வரைவு புத்தகம். அது மாதிரி நீங்க 5 ஆண்டு முடியும் போது நான் என்ன பண்ண நீங்க தேடவோ கையில் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம். இணையதளத்தை தட்டிங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் நன்றி. கட்டாயம் விவசாய சின்னம் ஏர் உழவை தாங்கிய விவசாய சின்னத்துல உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. இதுவரைக்கும் எத்தனையோ கட்சிகள் வாக்கு செலுத்திருப்பீங்க, அவங்க ஆட்சியில வாழ்ந்துட்டீங்க. ஒரே முறை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க. எங்களோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்ப்பதற்கு கட்டாயம் ஏர் உழவன் சின்னம், அந்த ஏர் கலப்பையை தாங்கிய விவசாய சின்னம். நன்றி.